ஓம் நம சிவாய் நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அபரிவிதமான அந்த சக்திகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு என்று சொல்லக்கூடிய அனைத்திற்குமே உதாரணமாக கிளி, புறா, சிட்டுக்குருவி, அணில், நாய், பூனை, மாடு, ஆடு, கோழி போன்ற அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி எது, தீய சக்தி எது, ஆபத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கின்றது. அதனால தான் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற வாயில்லா ஜீவன்களை தங்கள் வீட்டில் வைத்து வளர்த்து வந்தனர். ஏதாவது தீய சக்தி வீட்டிற்குள்ளே வருவதாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் தன்னுடைய உயிரை மாய்த்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஜீவராசிகள் நம் வீட்டிற்கு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஜீவராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது என்றுமே கலைத்து விடாதீர்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகவும் நமக்கு நன்மை தரக்கூடியது. நமக்கு வருகின்ற ஆபத்தையுமே அது முன்கூட்டியே உணர்த்த வல்லது தான். அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில்லா ஜீவன்களை வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு மென்மேலும் புண்ணியங்களை தான் சேர்த்து கொண்டே வரும். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா 6 அறிவு இருந்தாலுமே நம்மளால் சில விஷயங்களை கண்டறிய முடியாது. ரொம்ப ஞானத்தில் உயர்ந்த பக்தியில் மேன்மையடைந்த மனிதர்களால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஆபத்து, தெய்வ சக்தி எல்லாத்தையுமே கண்டறிய முடியும். ஆனால் விலங்குகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறவிலேயே அந்த குணங்களை இறைவன் கொடுத்து விடுகிறார். ஒரு இடத்துல ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுதுன்னா அங்கே விலங்குகளுக்கு முன்கூட்டியே தெரியும். யானைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தந்தத்தை, இந்த தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தும்பிக்கையை தரையில் உரசும் பொழுதே அந்த நிலத்தில் என்னென்ன நடக்கிறதுன்று அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து நடக்குதுன்னா அந்த இடத்துல மனிதர்கள் தான் பெரும்பாலும் இறந்து போவார்களே தவிர விலங்குகள் அங்கேருந்து தப்பித்து சென்றுவிடும். மனிதர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஆபத்து வருது அப்படின்னு உணர முடியாது. நமக்குன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொன்னால் தான் நம்மளால் உணர முடியும். ஆனால் ஜீவராசிகளுக்கு அப்படி கிடையாது. வாயில்லா ஜீவராசிகளுக்கு அப்படி கிடையாது. அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறியும் திறனுடையதாக இருக்கும். அதனால் இவ்வாறான ஜீவராசிகளை நம்ம எப்பொழுதுமே பாதுகாத்து வருவது தான் மிகவும் நல்லது. இயற்கைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து இவ்வாறான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் வழங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடு கட்டி வாழ்கின்ற ஜீவன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா, குருவி, அணில் போன்ற ஜீவன்கள் தான் வீட்டில் அதிகமாக கூடு கட்டி வாழும் உயிரினங்கள். இவைகளிடம் மனிதனை விட அதிகளவு ஜீவசக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே அணில், குருவி, புறா இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு சின்ன அசைவை கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா அது முயற்சி எடுக்கும். ஏன்னா அணில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போகும். மனிதனை கண்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் சைலண்டாக போனாலுமே அது கட்டாயம் அந்த அதிர்வலைகளை வைத்து கண்டுபிடித்து விடும். இந்த ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மனிதனை விட அதிக ஜீவசக்தி இருப்பதனால இவைகளுக்கு தெய்வீக ஆற்றலையும் அறியும் திறன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் தான் இது போன்ற உயிரினங்கள் இல்லத்தில் இருப்பது மனிதனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தீய சக்திகள் நம் இல்லத்தில் இருந்தால் இந்த உயிரினங்கள் அங்கு தங்காது. இது ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கும். எனவே புறா, அணில், குருவி போன்ற உயிரினங்கள் உங்கள் இல்லங்களில் கூடு கட்டி இருந்தால் அதை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கலைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறதான். நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் நெற்கதிர்களை சொருகி வைப்பார்கள். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பறவை உயிரினங்கள் அவற்றை உண்டு அங்கேயே தங்கி அந்த இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரவல்லது என்று அவர்கள் நம்பியிருந்ததே காரணம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம புதியதாக கட்டிய அந்த இல்லத்திலேயுமே பறவை இனங்களை வளர்ப்பதே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதனால் நம் இல்லம் முழுவதுமே தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கின்றதாக கருதப்படுகின்றது.
அதனால் பறவைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடு எப்பொழுதுமே ஒரு நேர்மறை ஆற்றலில் நிறைந்து இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா காகம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வருவது கிடையாது. நம்ம தொடர்ந்து பூஜைகள் செய்து வீடை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலில் தினமும் விளக்கேற்றி எல்லாமே செய்யும் பொழுது தான் அந்த வீடும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும். அதற்கப்புறம் இது போன்ற உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் நன்றாக இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யாமல் பூஜைகள் செய்யாமல் அதாவது ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஏதோ ஒரு எதிர்வினைகள் வருதுன்னா அந்த பறவைகள் நமக்கு உணர்த்தி விடும். திடீர்னு அந்த பறவையானது பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கும், இல்லைன்னா அந்த பறவை இருப்பதற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு எங்கோ சென்று விடும். அப்போ ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து வருகின்றது, இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. என்றுமே பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வீடு கட்டுறோம், நம்ம பார்த்து அழகாக தான் கட்டியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பறவை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா கலைத்து அந்த பாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. பில்லு சூனியம் ஏவல் போன்ற செய்வினைகள் யாராவது செய்து இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும் உயிரினங்களுக்கு தான் முதல்ல பாதிப்பு இருக்கும். அதை வைத்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம். பறவைகள் என்று இல்லை, நாம் வளர்க்கும் நாய், பூனை, கோழி, கிளி போன்ற செல்ல பிராணிகளுமே கெட்ட சக்திகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும் வல்லமை பெற்றது தான். எப்பொழுதுமே 5 அறிவு படைத்த உயிரினங்களை நம்ம கூட வைத்துக்கொள்வது நம்மளுடைய பாதுகாப்பிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவராசிகள் தான் இது. மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பறவைகள், விலங்குகளை அதற்கென்று ஒரு தனியாக இடம் அமைத்து நல்லபடியாக பராமரித்து கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா கூட பார்த்திங்கன்னா அந்த உயிரினங்களுக்கு தான் முதல்ல ஏதாவது ஆகும், இல்லைன்னா அவர்களை காப்பாற்றுவதற்கு முன்வரும். அதனால் எந்த ஒரு 5 அறிவு படித்த ஜீவராசிகளும் உங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டி வாழுது, இல்லை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை எப்பொழுதுமே நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வாறு இப்போ பூனை வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த ஜீவராசிகளை பார்த்திங்கன்னா அனைவருமே செல்லப்பிராணிகளாக வளர்ப்பார்கள். அப்படி வாங்கிட்டு வந்து வைப்பதோடு நம்ம இருந்துடக்கூடாது. அந்த முறைப்படி உணவு கொடுத்து எப்படி பராமரிக்கணுமோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பராமரித்து வரணும். ஏன்னா சில பேர் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை சும்மா அழகுக்குன்னு நம்ம வாங்கி வைத்து விடக்கூடாது. முறைப்படி அதை சுத்தம் செய்து அதற்கென்று நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது தான் அதுவும் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி அப்படிங்கிற அந்த சின்ன குருவிகள் நம் இல்லத்தில் கூடு கட்டுவது இயல்பாக நடக்கும் ஒரு விஷயம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முன்றைய காலத்தில் இவ்வாறு சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி நம்ம இல்லத்தில் வாழ்ந்துருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாற்றங்கள் செயற்கையாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா பறவை இனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு தான் வருகின்றது. அதனால் ஒரு பறவைகள் உங்களிடம் தஞ்சம் என்று அந்த இடத்துல வந்து இருக்குதுன்னா தயவு செய்து அதை எந்த வகையிலையுமே நம்ம துன்புறுத்தி அகற்றிவிடக்கூடாது. அதிலும் சிட்டுக்குருவி நம் இல்லத்தை தேடி வந்து கூடு கட்டினா நம்முடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இல்லத்தில் சிட்டுக்குருவி கூடு கட்டினாலே உங்களுடைய துரதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டமாக மாறிவிடும். அது மட்டுமின்றி இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களுடைய இல்லத்தில் புறா கூடு கட்டினால் பணவரவு தாராளமாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் புறா மகாலட்சுமியின் பக்தராகவே சொல்லப்படுகிறது. மனிதாபிமான அடிப்படையில் பார்த்திங்கன்னா வாயில்லா ஜீவன்களை கட்டி போட்டு வளர்க்காமல் சுதந்திரமாகவே நம்மால் இயன்ற அளவு உணவை அளிப்பதன் மூலம் அளப்பரியா பலனை பெற முடியும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நம்ம நிறைவு செய்கிறோம். அதாவது நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஜீவராசிகளை நம்ம உணவு கொடுத்து பழக்கும் பொழுது கட்டாயம் பார்த்திங்கன்னா அந்த ஜீவராசிகள் அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் முறைப்படி நம்ம பராமரித்து கொண்டே இருக்கணும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா அந்த ஜீவராசிகளை கட்டி போடாமல் எந்த ஒரு கொடுமைப்படுத்தாமலும்
அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம அதை பார்த்துக்கொள்ளணும். அன்பாக நம்ம அதை வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுவுமே அன்பாகத்தான் வளரும். அதை அடிப்பது, துன்புறுத்துவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அதனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அதனால தான் பார்த்திங்கன்னா அது பிற மனிதர்களை தாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடும். ஏன்னா எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே மற்ற உயிரினங்களை தாக்காது, எதுவுமே செய்யாது. அதற்கு ஏற்படுகின்ற அந்த தேவையில்லாத மனக்கசப்பான நிகழ்வுகள் தான் அதை மாற்றி விடுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ மனிதனையே நம்ம எடுத்துக்கிறோமே, ஒரு நல்ல மனிதன் அவன் சிறு வயதிலேருந்தே நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு வரான். திடீர்னு அவனை போட்டு படாத பாடி படுத்தி அவன் குடும்பத்திலேருந்து பிரித்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட செய்து அப்படியே அந்த வலியும் வேதனையும் உள்ள வாழ்க்கையாக வாழும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகின்றான், அவன் தவறு செய்ய முற்படுகின்றான். அப்போ நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அப்போ மற்றவங்களும் அதே கஷ்டத்தைப்படணும்னு இவ்வாறான தவறான விஷயங்களை ஈடுபடுறான். அதே எல்லா ஜீவராசிகளுக்குமே பொருந்தும். நாம் அன்பை விதைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அன்பானது மரமாக வளர்ந்து நமக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் முடிந்தளவு எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பை மட்டுமே நம்ம பகிரும் பொழுது அது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். மேற்கூறிய இந்த பறவைகளும் விலங்குகளும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு இறைவன் வடிவில் எல்லாத்தையுமே நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் மாடியில் பார்த்திங்கன்னா பறவைகள் அதிகமாக வருதுன்னா தினமும் ஏதாவது உணவு வைத்து தண்ணீர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு செட்டப் மாதிரி செய்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வேணுங்கிற அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அது போயிடும். இப்படி செய்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு பல கோடி புண்ணியங்கள் சேர்ந்ததற்கு சமம். நம்ம பாவங்களை சேர்த்திருந்தாலும் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.